ஹலோ நண்பா, அரசு மின்சாரத்துறையிலேருந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. முற்றிலும் தமிழகத்தில் மட்டுமே தாங்க உங்களுக்கான பணி. எவ்வளோ வேக்கன்சி தெரியுமா? கிட்டத்தட்ட 250 ப்ளஸ் வேக்கன்சி. எங்கேருந்து வந்திருக்கு, என்ன மாதிரி பணி, எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாத்தையுமே தெளிவாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை டக்குன்னு தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். ஓகே, எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா என்பிசிஏஎல், அதாவது நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட கூடங்குளம் பவர் பிளான்ட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகே, ஸோ கூடங்குளம் பவர் பிளான்ட்டில் தான் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இது எங்கே இருக்குது? திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது 255 பேர் எடுக்கிறதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரையும் இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி அறிவிப்பு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அகைன் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஓப்பன் டேட் அப்ளை பண்ணுறதற்கான டேட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, இதில் என்னென்ன விதமான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன்ஸ். ஸோ ஆல் ஓவர் இந்தியா எல்லாருமே அப்ளை பண்ண போகிறாங்க. கேட்டகரி 2ல் ஸ்டைஃபண்டரி ட்ரெயினிஸு டெக்னீஷியன்ஸ் எடுக்கிறாங்க. ட்ரெயினி அப்படிங்கிறதுனால டெம்பரரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடையாது, பர்மனெண்ட் ரோல் தான். இனிஷியலாக ட்ரெயினியாகவும் அதுக்கப்புறம் உங்களை பர்மனெண்ட்டாகவும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அதாவது இந்த ஹிந்தி பேரெல்லாம் விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் வந்த பேப்பர் கட்டிங். விரைவில் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த அப்டேட்டட் பிடிஎஃபையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டலையும் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் பாருங்கள், கேட்டகரி 2 ஸ்டைபண்டரி ட்ரெயினிஸ் டெக்னீஷியன்ஸ். ஓகே, ஸோ இது இனிஷியலாக ஒரு 2 இயர்ஸ்க்கு எடுப்பாங்க. அதில் முதல் வருஷம் ஃபுல்லாக மாதம் 20,000 ஸ்டைபண்டும், 2வது வருஷம் ஃபுல்லாக மாதம் 22,000 ஸ்டைபண்டும் தருவாங்க. அது இல்லாமல் ஒன் டைம் புக் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி 3,000 ரூபாய் தராங்க. ஓகே, இந்த 2 வருஷத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க, இந்த ட்ரைனிங் டைமை கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை டேரெக்டாக டெக்னீஷியன் பியாக எடுத்துக்கிறாங்க. அதாவது அடுத்த லெவலில் எடுத்துக்கிறாங்க. அப்போ பேசிக் பே 21,700. அதாவது இது பேசிக் பே தான். இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 45,000 வரை உங்களுக்கான சேலரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயினியாக எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் உங்களை பர்மனெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுவும் நம்ம கூடங்குளம் பவர் பிளான்ட்டில் வந்திருக்கு. முற்றிலும் இருக்கிற எல்லா வேக்கன்சியும் நம்ம தமிழ்நாடு கூடங்குளம் பவர் பிளான்ட்டில் தான். ஓகே, எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்துடலாம். இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட் ஆப்ரேட்டர். இதில் பொறுத்தவரையும் நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். ஓகே, ஸோ 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த பிளான்ட் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு 12th நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கணும். 50% கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதே இதில் இன்னும் சில கேட்டகரிஸில் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட், வெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் 10th முடிச்சுட்டு 2 இயர் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது, நீங்கள் எலிஜிபிள்ங்க. இவங்க கேட்டிருக்கக்கூடிய கல்வி தகுதியை விட ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். 18லேருந்து 24 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலரும். ஓபிசி, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க. இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பாக இருக்கிறதுனால +3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. 27 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. 29 வயது வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பாருங்கள். டோட்டல் வேக்கன்சி 255. அதில் எஸ்சிக்கு 54, எஸ்டிக்கு 19, ஓபிசிக்கு 77, இடபிள்யூஎஸ்க்கு 20, பொதுப்பிரிவினருக்கு 85 அப்படிங்கிற வேக்கன்சி ஸ்ப்ளிட்டப் இருக்குது. அதுவும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு 11 வேக்கன்சி இருக்குது. டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வரட்டும். அதில் என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி பீப்புள், என்னென்ன விஷயங்கள் இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் npcalcareers.co.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. திரும்ப உங்களுக்கான போர்ட்டல் வர ஜூலை 15 ஓப்பன் பண்ணி ஆகஸ்ட் 4 க்ளோஸ் பண்ணுறாங்களா. அதற்குள்ளேயும் இதற்கு நீங்கள் முற்றிலும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரட்டும். ஸோ அதில் என்ன ஃபீஸு, எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற தனியாக வீடியோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த அஃபீஷியல் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் இந்த பேப்பர் கட்டிங்லேயே போதுமான தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி, வயது வரம்பு எல்லாமே. ஸோ இந்த பேப்பர் கட்டிங் பார்க்குறதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணுங்கள்.
நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு நிரந்தரமான மத்திய அரசு வேலைவாய்ப்பு, அதுவும் நம்ம தமிழகத்தில், அதுவும் இந்த மாதிரி ஐடிஐ 12th பாஸ் கேட்டகரிக்கெலாம் வர்றது ரொம்ப ரொம்ப ரேரு. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாலும் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.